குறுன்னு பாக்குறான். நீ வாழை வெட்ட வந்திருக்க, அதை நீ வேடிக்கை பார்க்க வந்திருக்க. நான் அண்ணன் கதை மறந்துடாத. செத்துல கால வச்சாதான் சோத்துல கை வைக்க முடியும். என்னமோ வெள்ளி சொல்லிமா அந்த மாதிரி இருக்குது. நீ கூட பிக்னிக் போன மாதிரி தான் வந்திருக்க. நீ வாழை வெட்ட வந்த மாதிரி வந்திருக்க. ட்ரெஸ்ல பார்க்காத, வேலையில பாரு. நீ இவன் ட்ரெஸ் பார்க்காத, என் வேலையை பாரு. இல்லனே நீ வேலை பார்க்க வந்த மாதிரி தெரியலையே. 2000 வாழை வெட்டினாதான் முடியும். வெட்டு. உனக்கு 2000 வெட்டுறதுலாம் பெரிய விஷயமாடா. அத சீவிடுவிய. அது வேற இது வேற. உனக்கு எல்லாம் ஒண்ணுதான்டா. சீவு. நீங்க அடிக்க பார்க்க போறீங்க. நான் சீக்கிரம் படிச்சுக்கிட்டு வேண்டாம். இல்ல 1000 வாழை நான் வெட்டு, 1000 வாழை நீங்க வெட்டணும். ஆமா, இந்த இறுதி பயில இருந்தாங்களா அவங்க எங்க? சமையலுக்கு மீன் பிடிக்க போயிருக்கானுவ. மீன் பிடிக்க போயிருக்கானுங்களா? கவின், சாருன், இசை. இல்ல இதுல ஒருத்தருக்கு நீச்சல் தெரியாத. கவினுக்கு நீச்சல் தெரியும், எனக்கு சாரனுக்கு நீச்சல் தெரியாது. உக்கா அவளை எவ்வளவு ஆர்வமா கூட்டிட்டு போனானுங்க. இவளும் பின்னாடியே போனால. சரி நீ வாழை வெட்டு, நான் அதை பாத்துட்டு வரேன். இல்ல நீங்க வாழை வெட்டுங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். அண்ணன் ஒத்தால 10,000 வாழை வெட்டிருக்கான். நீ 1000 வாழை வெட்ட முடியாம கிளறிட்டு இருக்கா. ஆளை வெட்ட சொல்லி 5 நிமிஷத்துல வெட்டி போடுவேன். வாழைங்கும் போது கொஞ்சம் டைம் எடுக்குது, வேற ஒண்ணும் இல்ல. உன் வீரத்தை போல இவன் வெளியில காட்ட முடியாது. உன் வீரத்தை போல இந்த வாழை கிட்டே காட்டிக்க. அப்பதான் உனக்கு இருக்க கோபம் குறையும். கொஞ்ச நாள் எனக்குள்ள இருக்க கோபம் என்னைக்குமே குறையாது. அதோடக்கி வச்சிருக்கேன். வெளியே கொண்டுட்டு வரேன், சீக்கிரம் கொண்டுட்டு வருவேன். அடக்கி வைக்கணும்டா. அப்பதான் ஆத்திரத்துல பொங்கிக்கிட்டு வரும். எதிரி இவன் மட்டும் தெரியட்டும். அன்னைக்கு தானே நமக்கு உண்மையான தீபாவளி. அது வரைக்கும் பாலியை வெட்டி கோத்த தீர்த்துட்ட. தங்கப்புல தங்கப்புல பிள்ளை நான் அப்பமே வச்சு கூப்பிட்டு இருக்கேன். சத்தமே காணும். இல்ல பிள்ளைங்களா? தங்கப்புல ஏமா தங்கம் தங்கம் எங்க போச்சுது? இல்ல பிள்ளைங்களா? என்ன வாக்கியாளுக்கு போயிருக்கானே? வாக்கியாளுக்கா? இல்ல பிள்ளைய வாக்கியால விட்டு நீ எதுல பண்ணிட்டு இருக்க? அவன் கவில சாரனும் கூட்டு போயிருக்கானா? ஏன்னா 2 ரொம்ப பெரிய மனுஷனுக்கா பாரு. அவளை நம்பி பிள்ளை அனுப்பியிருக்கானே. என்ன போனது எனக்கே தெரியாது, இப்பதான் எனக்கு தெரியும். நான் அங்கதான் போய்கிட்டு இருக்கேன். பிள்ளைய போய் பாருங்களேன். அவன் சாரனுக்கு இருக்க நீச்சல் தெரிஞ்சது, கவினுக்கு தெரியும் நானே. இல்ல இனிமேல் அவனுக்கு 2 கூடிய பிள்ளை எங்கேயாவது அனுப்புனிய சொட்டை எண்ணுவேன். பச்சை பிள்ளைய எவ்வளவு நம்பி அனுப்பியிருக்கல. அவனு 2 விளையாட்டுக்காரனுவ. பிள்ளைய அவனை நம்பி அனுப்பியிருக்கா. பார்க்கறதா ஒழுங்கா பாரு பிள்ளைய. இல்லண்ணா கூட்டிட்டு வரேன். பிள்ளைய அனுப்பிவிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஆனா அப்ப வச்சு பிள்ளைங்க கேட்டுட்டு இருக்கேன். நான் கூட்டிட்டு வரேன். கவினு சொல்லிட்டே கூட்டு போக மாட்டான். நான் போய் கூட்டிட்டு வரேன். தண்ணிகளை கூட்டு போயிருக்கானுங்க. வாய்க்கால் கூட்டு போறாங்களா? வாய்க்காலுக்கு இனிமேல் அங்க கூட்டிட்டு போட்டோம். இது சரிப்பட்டு வராது. இந்த வாய்க்காலுக்கு அங்க காமெண்ட் போட்டு விடணும். நான் போனாதான் சரியா இருக்கும். தண்ணிக்குள்ள விழுந்துட்டுனா அப்படி எல்லாம் சொல்லி கூட்டு வந்தது அவன் தான். என்ன பத்திலாம் முளைக்க கூடாது. அது எப்பவும் அப்படித்தான் வரும். இப்ப என்னமோ தெரியல, தண்ணி வத்தி போச்சு. அப்படிதான் நம்ம சொல்லி பயங்காட்டணும் பாத்தியா? நீலாம் வாய் பாசாதானே. இன்னும் இவ்வளவு நாளாவது நீச்சல் கத்துக்காம இருக்கா? எங்க அம்மாவையும் அம்மா வீட்டுல கொண்டு வளர்க்க விட்டுட்டாவ. எனக்கு அதான் நீச்சல் தெரியாம போயிட்டு பட்டணத்துல இருந்தா எப்படா தெரியும்? அதுக்குத்தான் நம்ம ஊர்ல இருந்து வளர்ந்துங்குது. என்கிட்ட துணிதான் எங்க அம்மா கொண்டு விட்டாவ. இப்போ உனக்கு தண்ணி நிறைய வரணுமா? தண்ணி நிறைய வந்திருந்தா நீ உள்ள இறங்கிருப்பியா? அதானே. வாய் பேசாதீங்க. தண்ணிக்குள்ள இறங்கறதுக்கு இவ்வளவு நேரம் பயந்துக்கிட்டு இந்த அசிங்கத்தையா? டேய் நான் இன்னும் 2 நாள்ல எப்படி நீச்சல் கத்துட்டு வரேன் பாருடா. எனக்கு கூட நீச்சல் தெரியுமே. நிஜமாவா? ஆமா, எனக்கு சூப்பரா நீச்சல் தெரியுமே. ஆமாடா, இன்னைக்கு தான் கத்துக்கிட்டா. இல்ல இன்னைக்கு தான் கத்துக்கிட்டேன்னு அதான் உனக்கு இப்ப சூப்பரா நீச்சல் அடிக்க தெரியுமே. நான் கூட இன்னைக்கே கத்துக்கிடுவேனே. அங்க குழம்பு வைக்கிறதுக்கு மீன் கேட்டானே, இன்னும் ஒத்த மீன் பிடிக்கல. 2 பேரும் வாய் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை நம்பினா அவ்வளவுதான். நானே மீன் பிடிக்க போறேன். பெரிய வீரசூரி. சரி மீன் எப்படி பாப்போம்? உங்க வேஸ்டிட்டாங்க. யார் வேஸ்டியா? அங்க வந்து நிக்காம பாரு. அவன் வேஸ்டி கல்லுமா? 2 பேரும் தர போறீங்களா இல்லையா? வேஸ்டி வச்சு மீன் பிடிப்பாங்களா? ஆமாடா, அப்படியே அடிச்சு பிடிச்சா அவ்வளவு மீன் வந்துரும். டேய் உன் வேஸ்டி கழட்டி குடுறா, அப்படி மீன் பிடிச்சு பாப்போம். எனக்கும் ஆசையா இருக்கு. ஆமாமா, சீக்கிரம் கொடுங்க மாமா. ஓய் அதெல்லாம் தர முடியாது. இந்தா அவன் தான் வீரசூர. அதுக்கு எனக்கு மூத்தவன் அவன் தான். அவன்கிட்ட வாங்கிக்க முடியாது. சீக்கிரம் தாங்க. சொல்லுண்டே, அதுவும் தர முடியாது. நீ அவன்கிட்ட கேளு. இப்ப 2 தெரியல, 2 வேஸ்டி புடிங்கி விட்டுறேன். ஒழுங்கா தாங்க சொல்லிட்டேன். டேய் அண்ணன் மனத்தை வாங்காதடா. தம்பி நீ குடுறா பாப்போம். நீங்க தான் உள்ள நிக்க ஏற்கனவே நினைஞ்சிக்கலாம். கழட்டி கொடுங்க. இதே தான் பார்த்து மாதிரிப்பா. என்னம்மா? எனக்கு மீன் பிடிக்கணும் சீக்கிரம்.
தாரேன் தங்க பிள்ளை. என்ன மாமா? உனக்கு இந்த மாமா பிடிக்குமா அந்த மாமா ரொம்ப பிடிக்குமா? ஏனப்பத்தோட கேள்வி கேட்க. என்னதமா உனக்கு ரொம்ப பிடிக்கும்? என்னதமா உனக்கு ரொம்ப பிடிக்கும்? இந்த மாமா தான் பிடிக்கும்னு சொல்லணும்மா. எனக்கு ரெண்டு மாமாவும் பிடிக்கும். ரெண்டு வேசி கொடுங்க. எப்படி என் புள்ளிக்கு பாரபட்சமே தெரியாது. இந்த மாமா பிடிக்குமா? பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ஆமா, என் மாமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மாமா, என்னம்மா? மீன் பிடிக்கணும்ல? எப்படி மீன் பிடிச்சி தரேன் மட்டும் பாரு. நான் பிடிச்சி தரேமா, அவன் ஒண்ணு பிடிச்சி தரேன்டா. டேய், என் பிள்ளைக்கு நான் பிடிச்சி கொடுப்பேன்டா. எனக்கும் பிடிச்சி கொடுக்க தெரியும். நீ ஒண்ணு பிடிச்சி கொடுக்க வேண்டாம். இசை நான் பிடிச்சி தரேமா. பிடிச்சி தராம இருந்தா ரெண்டு ஒண்ணு போல கரையில நிக்க வேண்டியது. பிடிச்சி தரேன்னா ரெண்டு சண்டை போட்டு பிடிச்சி தரேங்க வேண்டியது. ஆக மொத்தம் மீன் பிடிக்க போறது இல்ல. கோவம் வந்துட்ட பிள்ளைக்கு. இப்ப எப்படி பிடிச்சி தரேன் மட்டும் பாரு. இதேதான் ஒரு மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கியா? நீ என்கிட்ட உதவாங்க பாரு, பாத்துட்டே இல்ல. இசை என்ன எப்படி திட்டுதான் பாரு. தெரியாம உங்க ரெண்டு பேர் கூட வந்துட்டேன். பிள்ளை கோப்படுதுலடா. எல்லாம் ஒன்னாலதான். தண்ணிக்குள்ள முக்கிய வச்சுட பாத்துட்ட. நீங்களும் தண்ணிக்குள்ள இருக்க உனக்கு நீச்சல் தெரிஞ்சுக்கணும். அதான் நீச்சல் தெரியாதுல்ல. தங்க பிள்ளை. மாமா, நான் சொல்லி கொடுத்தேன் மாமா உங்களுக்கு நீச்சல். ஆமா, அவளே இன்னைக்கு தான் கத்துருக்கா. உனக்கு சொல்லி கொடுத்துருவா. அந்த மாமாக்கு போறாம என்ன போறாம பத்தியா? டேய், நானும் என் தங்க பிள்ளை இப்ப எப்படி மீன் பிடிக்க மட்டும் பாருடா. பாப்புமே ரெண்டு பேரும் எவ்வளவு மீன் பிடிக்கன்னு பாப்பேன். சார், நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு, நான் ஒண்ணு. யார் நிறைய மீன் பிடிக்காது பாப்போம். மாமா, போட்டியில ஜெயிச்சே ஆகணும். எப்படி மீன் பிடிச்சு தரேன் மட்டும் பாரு. மாமா, வெறும் வாய் சவடால் மட்டும் போதாது, களத்துல இறங்கணும். டேய், நீ ஒண்ணு சிரிக்க வேண்டானே. முதல்ல மீன் எப்படி பாப்போம்? சப்பா, என் ரெண்டு பேர் கூட வந்துகிட்டு நான் மாட்டிக்கிட்டு முழிக்க. மாமா, வாங்க, தண்ணிக்குள்ள வாங்க. சரிம்மா. தங்க பிள்ளை, இந்த மாமா கிட்ட வாமா. நான் உனக்கு நிறைய மீன் பிடிச்சு தரேன். டேய், என் பிள்ளை என்கிட்ட இருக்கட்டும், உன்கிட்ட வரமாட்டா. தங்கல, நீ இந்த மாமா கிட்டே இருமா. தங்கம், இந்த மாமா கிட்ட வா, உனக்கு நிறைய மீன் பிடிச்சு கொடுக்க. இசை என்கிட்ட தான் ரொம்ப பாசமா இருப்பா. என்கிட்ட கூட தான் ரொம்ப பாசமா இருப்பா. அவளுக்கு நான் தான் உசுறு. இசை இப்ப கூட சொன்னா நான் தான் உசுருன்னு. ஒட்டுமொத்த வில்ல பயிலும் வந்திருக்கானவ. வரியத்தலை வந்திருக்குதா? நம்ம அப்படி ஒண்ணும் பெருசா எதுவும் பண்ணலையே. எதுக்கு முறைச்சுக்கிட்டு நிக்கான்? இல்ல, புள்ளைய கூட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? புள்ளைய தண்ணி எவ்வளவு நேரம் வச்சிருக்கியா? இல்லன்னு அவதான் மீன் பிடிக்கணும்னு சொன்னான். திடீர்னு தண்ணி தந்து என்ன பண்ணுவியா? இப்ப தண்ணியில திடீர்னு தண்ணி என்ன பண்ணுவியா? புள்ளைய தண்ணிக்கு மட்டும் கூட்ட இருக்கலாம்னு சொல்லிருக்கா சொல்லலையா? இல்லன்னு தண்ணி வரல, அதான் அப்படின்னா நான் நிக்கும் நானு. பிள்ளைக்கு சளி கிளி மட்டும் பிடிச்சதுன்னு வச்சுக்க. சோப்பா, என்ன திட்டு விடுதே. இல்லன்னு வா, கரைக்குடியா தங்க பிள்ளை. நாங்க என்னமோ கரைக்கு வரமாட்டேன்னு சொன்ன மாதிரி சொல்லிய. அவதான் எங்களை கரைக்கே விடல. பச்சை பிள்ளை அப்படிதான் சொல்லும். நீங்க தான் கரைக்கு கூட்டு வந்துருக்கோம்ல. எல்லா இசையால வந்தது. உன்னை அப்பவே சொல்லுங்க, கரைக்கு வானே. கரைக்கு வா, மேல வா. கூட்டு வந்து கம்பர் வாய்க்காலுக்கு கரைக்கு கூட்டு போல. இன்னும் மீன் பிடிக்கலையே. அம்மா, அதே மீன் பிடிச்சிட்டாலும் அதுவும் நிக்கி பாரு, பொம்மை நின்ன மாதிரி. தங்கப்பில என்னப்பா? நிக்கி பாரு, அது பாட்டுக்கு. ஏசே, கரைக்கு வா. இன்னும் கொஞ்சம் தான் மீன் பிடிச்சிருவா. நீ ஒண்ணு மீன்லாம் பிடிக்கணும். நீங்க வா, அப்பா கிட்ட வா. இவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள நின்றுக்கா, காலு கை எழுத்துக்காவும். இங்க வா மாதிரி. இல்ல, பிள்ளைய கரைக்கு கூட்டுவாங்களே. இசை வா, இதால பார்த்து தூக்கி மேல விடல. இசை வா. எப்படி திட்டுறது பத்தியலா? அதானே பண்ணது ஃபுல்லா நீ திட்டி எங்களுக்கு கொடுத்து பாரு. அதி பாட்டு கொடுத்துட்டாலே. தெரியும், அவன் தான் கூட்டு வந்துருக்கணும். அவனுக்கு நீச்சல் தெரியாது. இல்ல ஒன்னால கூட்டு வந்துருக்காங்க. இல்ல, அவளை கூட்டு வந்துருக்கே அவனுக்கு நீச்சல் தெரியுமால. சப்பா, பாரு, பொண்ணால எவ்வளவு கேவலப்படுதேன் பாரு. இல்ல சார், அவளுக்கு மேல விடு. போமா, போ. இல்ல, பிள்ளைக்கு மேல விடுன்னு சொன்ன கையில ஏறு. சரி. பிள்ளை பார்த்து என்ன இரு, நான் வரேன். தண்ணிக்குள்ள பச்சை பிள்ளைய கொண்டு விட்டுக்கிட்டேன். மாலையில நடந்து எலி குஞ்சு மாதிரி இருக்கிறத பாரு. தங்க பிள்ளை, இன்னும் தண்ணிக்குள்ள வரக்கூடாது, சரியா? சரிங்கப்பா. மிச்ச மீனெல்லாம் புடிச்சிட்டு வந்துருங்க, சரியா? மிச்ச மீனா? அதான் மீனை பிடிக்கலையே. அதான் சொன்னேன், மிச்ச மீனெல்லாம் புடிச்சிட்டு வந்துருங்க, சரியா? உங்க கூட மீன் பிடிக்க வந்ததே வீணு. ஆய பத்தி எதுக்கு அசிங்கப்படுத்திட்டாலே. ஏலே, உள்ள மாதிரி மிச்ச கிடக்க மீனெல்லாம் புடிச்சிட்டு வந்துருங்கடா. குடும்பமா நம்மள ஓட்டுதுன்னு வாழை பறிச்சல் வந்து. ஓய் இருங்க மாமா, மிச்ச மீனை ஃபுல்லா புடிச்சிட்டு வந்துருங்க, சரியா?
இல்லையா பிள்ளை சொல்லிட்டா மிச்ச மீனை பூரா பிடிச்சிட்டு வந்துருங்க. இது உண்மையிலே சில்வண்டு தான். வாயேன் ஆளுக்கு கொஞ்சம் மீனை பிடிக்கலாம். இல்லனே அவதான் சூப்பரா மீன் பிடிக்கா. இல்ல எனக்கு வேண்டாம், நீங்களே பிடிங்க. இல்ல கிங்ஸன் நான் பிள்ளைய கூட்டிட்டு போறேன். சரிங்கண்ணே. இந்தா இவங்கள குளிப்பாட்டி கரையாட்டுங்களே. எனக்கு நீச்சல் தெரியும்ண்ணே. இனிமேல் அவளை இந்த கூட்டு வரத பார்த்த நம்மளை இருக்க விடாம தொந்தரவு பண்ணி கூட்டு வந்தாலே அவதான். அவ கூப்பிட்டா நமக்கு இங்க போச்சு அறிவு. அப்படிலாம் பச்சை பிள்ளை இங்க கூட்டிட்டு வரக்கூடாது. அந்த சில்வன் தான் நம்மள கூடாம கூட்டு வந்தது. பச்சை பிள்ளைன்னா அடம் பிடிக்கதான் செய்யும். ரெண்டு கரைக்கு வாங்கல. ஏனோ நிஜமாவே மீன் கிடக்குனே, ஆனா பிடிக்கதான் முடியல. மீன் கிடக்கா? ஆமாண்ணே மீன் கிடக்கு, பெரிய பெரிய கண்டெல்லாம் கிடக்குது, ஆனா பிடிக்கதான் முடியல. அவ்வளவுதானே, எப்படி பிடிக்க மட்டும் பாருடா. வேண்டாம் கரைக்கு வாங்கல, இருக்கட்டும் நான் வரேன். இல்லே நான் வரேன், எப்படி பிடிக்க மட்டும் பாருங்களேன். இதே வாழை நிறைய மீன் கிடக்குனே, பிடிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம வீட்டுல மீன் குழம்பு, நாம பிடிச்ச மீன் குழம்பு தான். நான் இறங்குதும்ல. எங்கல கிடக்குது என்ன? அங்க இருந்து இங்க வரைக்கும் மீனா நம்மளே கிடக்குது. தூண்டிலு இல்ல வேஸ்ட் வருங்க. என்னங்க உன்ன வேஸ்டிலே கை வைக்கியா? இல்ல வேஸ்டில் நம்ம பிடிக்க முடியும். அவங்கள எப்படி கண்ட மீன் பிடிச்சு காட்டுதுன்னு பாருங்க. ஒண்ணு பண்ணலாம், நீ நேரா பத்திர ஆபீஸுக்கு போ, நான் நேரா தோட்டத்துக்கு போயிட்டு அவன் கிங்ஸன் என்ன கூட்டிட்டு வரட்டுமா? இல்ல இல்ல அவன் இப்ப வெளியில வராம இருக்கதான் நல்லது, நான் பாத்துக்கிட்டேன். நீ மட்டும் எப்படிலாம் போயிட்டு வருவ? வேணா கவினை வேணா வர சொல்லி. வேணாண்டா அவன் வேண்டாம், சின்ன பையன். சரி அப்ப நான் வேணா வரட்டுமா கூட? கார் வருது தள்ளிவா. என்ன இப்படி போக்கு போறான்? வெளியூர் வண்டி மாதிரி இருக்குது. வெளியூர் வண்டி மாதிரி தான் இருக்குது. அது கிங்ஸன் மாதிரி இருக்குது. கிங்ஸன் தான். கிங்ஸன் கிங்ஸன், இப்படி கார் நம்ம வீட்டுல கிடையாத. இந்த மாதிரி கார்ல அவன் போக மாட்டானே. கிங்ஸன் அப்படின்னா காருக்குள்ள என்ன? காருக்குள்ள எங்க போற? ஆமா நீங்க பத்திர ஆபீஸ்க்கு போகல? அங்கதான் போய்கிட்டு இருக்க. டேவிட் நான் இப்ப கார்ல பார்த்தது. கார்ல தானே போன? கார்ல போல அண்ணே, கார்ல போவேண்டான்னுட்டான். அவ இசைக்கு சாக்கெட் பிஸ்கட்லாம் தீர்ந்து போச்சு, அதான் சரி வாங்கிட்டு வரலான்ட்டு போறேன். கவின் அனுப்ப வேண்டியது என்ன? இல்ல அது சரிப்பட்டு வராது. அவன் வாங்கிட்டு எங்க நின்றுட்டு இருப்பான். இவன் என்னத்த கலத்துறான்னு எப்படி தெரியும்? அதான் நான் போறேன். ஒழுங்கா சாப்பிட மாட்டான், பிஸ்கட் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருப்பா. அதான் சரி கொஞ்சம் வாங்கிட்டு வரலான்ட்டு போறேன். என்ன ஒரே குழப்பமா இருக்குது. காரு என்ன ஒரே குழப்பமா இருக்குது. சரி எனக்கு நிக்க நேரம் இல்ல, நான் கிளம்புறேன். நீ பத்திர ஆபீஸ்க்கு போயிட்டு நேரம் தோட்டத்துக்கு வந்துரு. சரி சரி தனியா எங்க சுத்திட்டு இருக்காத. டேவிட் அவன் கூடயே போ. சரிடா. சரி நான் பாரு, அவன் தேடிட்டு இருப்பா. சரி இல்ல இல்ல பாறை உருண்டு கிடக்கு, போகும்போது பார்த்து போங்க. சரி. அது வேற ஒண்ணுடா, அதான் ஒருத்தரே மாதிரி 7 பேர் இருப்பான்னு சொல்லுவாங்களே, அப்படி ஏதாவது இருக்க போதே. அதுக்காக அச்சு பெறலாமல. ஒருவேளை நாம தேடிட்டு இருக்க எதிரி இல்ல, சத்தியமா இல்ல. என்ன சொல்ற? ஒரு நாள் இசை நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். சரி தங்கப்புல இன்னும் கொஞ்சம் சாப்பிடுமா? அத்தை போதும், இதுக்கு மேல சாப்பிட முடியாது. அத்தை உனக்காக ஆசையா சமைச்சேன், ஒரு வாய் சாப்பிடு. அத்தை போதும். மாணிக்கம் மாமா. அது அம்மா அவதான் வேண்டான்னு சொல்றல. இங்க பாரு, நீ சாப்பிட்டா அவன் சாப்பிடுவான். ஏன்? அவனுக்கு உன் மேல பாசம், அத தெரியுமா? என் மாணிக்கம் மாமாக்கு என் மேல பாசம். நீ ஆமாமா, அவனுக்கு உன் மேல கொல்ல பாசம். அது எனக்கு தெரியுமே மாமா. என்ன சார்? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும் மட்டும் இல்ல, அவனுக்கு என் மாமானா எனக்கு உசுரு. ஏன்னா எங்க அப்பா வழியா இருக்கல, எனக்குன்னு இருக்குது என் மாமா மட்டும் தானே. எனக்கு எல்லாமே என் மாமா தான், என் மாணிக்க மாமா தான். எங்க அப்பாவையே பார்த்த மாதிரி இருக்குது. ஏமா அது வந்து என் அப்பாவையே பார்த்த மாதிரி இருக்குது. என் செல்ல மாமா. நான் எங்க அப்பாவை பார்த்தது இல்ல, ஆனா எல்லாரும் நீங்க உங்க தாய் மாமா மாதிரி தான் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படின்னா நீங்க எங்க அப்பா மாதிரி தானே இருக்கீங்க? ஆமா. அதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அது வந்துமா? ஆமா வேண்டாம், அவளே கண்ணம் கபடம் இல்லாம பழகிட்டு இருக்கா. நான் உச்சப்படுத்த பார்த்தேன். ஆமாமா, அப்பா வழி எடுக்கல, நான் மட்டும் தானே இருக்கேன். மாமா நான் எங்க அப்பாவை பார்த்தது இல்லையா, உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எங்க அப்பா வந்த மாதிரியே இருக்கும். சரிம்மா. அதான் எனக்கு உங்களை அந்நியமாவே தெரியாது.
எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களை எனக்கு வேறையா பார்க்கவே தோணாது. யார் தடுத்தாலும் சரி, நான் என் மாணிக்க மாமா விட்டு போவே மாட்டேன். அதே மாதிரி எங்க மாணிக்க மாமாவை நான் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். ஜான் மாமா எப்படியோ அப்படித்தான் நீங்க. அந்த அளவுக்கு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சரி, செம்ம பிடிக்கும். சரிம்மா. மாமா, நம்ம போகும்போது ஐஸ்கிரீம் பார்லர் போயிட்டு போமா? உனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி தரேன். வா மாமா, ஸ்பீடா போணும் சரியா? பைக்ல தான் போணும். சரி, நான் வண்டி சாவி எடுத்து வரேனா? சரிங்க மாமா. என் செல்ல மாமா. தங்க குட்டி. சரி, போவோம்னா? சரி, நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அத்தை டாடா. சரிம்மா. என்னையா பிள்ளை இப்படி சொல்லிட்டு போறா? நீ அவளை கட்டிக்கிறதுக்கு? அம்மா, நல்ல நேரம் வாய் திறக்கல. அவ என்ன தொட்டு தொட்டு பேசும்போது என் மார்புல சாயும் போதும் ஏதோ மாமாங்க முறையில இருக்கான்னு நினைச்சேன். அவ அப்பான்னு நினைச்சு போயிடாமா. அவ அவ்வளவு உரிமையோட இருந்திருக்கா. அப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை கொச்சப்படுத்திடாதம்மா. வேண்டாம், கல்யாணம் தானே, நல்ல பொண்ணா பாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரியா? அவ அவங்க அப்பா பார்த்ததுல அதே உருவத்துல என்ன வச்சு பாக்கா. எப்படிமா நல்ல நேரம் நீங்க வாய் திறந்து கேட்கல. அவ அதனாலதான் அவளை உரிமையோட இருந்திருக்கா. சரியா, நான் வேற பொண்ணு பாக்குறேன். சரிம்மா, நாளை கூட்டு போயிட்டு வரேன். மாமா, வந்துட்டேன். சீக்கிரம் வாரியா, அடிச்சு விடுவேன். சீக்கிரம் வரணும். சரிம்மா, நான் வரேன். உனக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே? கேட்டிருந்தவங்க நான் செத்துருப்பேன். நல்ல நேரம் அவ சொன்னா. இல்லம்மா, இதுக்கப்புறம் என்னால தப்பா பார்க்க முடியாது. அவளை நானும் பிள்ளையா பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவ ஏற்கனவே கிங்ஸனுக்கு முடிவானவா. வேண்டாம்மா, ஏற்கனவே அவன் பிறந்த நிக்க கழுத்த தாலி கட்டியிருக்கான். சரி, வேண்டாம்மா, தப்பு பண்ண பார்த்தா. நல்ல நேரம். சரிம்மா, அவ கிங்ஸனுக்கு பொண்டாட்டியாவே இருந்துட்டு போட்டான். எனக்கு அவ பிள்ளைதான். இனி நான் அவளை பிள்ளையா தான் பார்க்க போறேன். நான் இனி வாழ போறதும் அவளுக்காக தான். போதும், அவன் முகத்து சந்தோஷத்தை பார்த்தாலே எனக்கு போதும். சரிம்மா, கொத்தாடிட்டு இருக்கா, நான் வரேன். இசை, வெயில் ரொம்ப அடிக்குது. இந்த ஜூஸ் வாங்கி தரேன், குடிக்கியா? இப்ப வந்துருவேன்னு சொன்னாங்க, ஆளை காணோம். அப்படி சொன்னா ஆளை காணோம். சரி, நீ வா, உள்ளே இருக்கு, உட்காரு வா. இருக்கட்டும் மாமா. இங்க பாரு, வெயில் ரொம்ப அடிக்குது. ஜானனுக்கு மட்டும் தெரிஞ்சிடோ. பட்டவா ரஸ்கர் உள்ளே வேலையெல்லாம் நிப்பாட்டி சிந்தனே என்ன உண்டுலன்னு ஆக்கிமா. மாமா, என்ன வெயில் அடிக்கல, உங்க நிலையில தான் என்ன மறைச்சுக்கிட்ட. அப்படியா? ஆமா, இல்லடா இப்ப பாருங்க எப்படி. இப்ப அறவே வெயில் அடிக்கலையா? ஆமா ஆமா, வெயில் அடிக்கல. அத சொன்னேன். இன்னும் ஆளை காணோம். நீ உள்ள இரு, நான் இளநியாவது வாங்கிட்டு வரேன். நின்று வரேன். வேண்டாம் மாமா. வேண்டாம், தாகமா இருக்கும். நான் போய் இளநீ மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் மாமா. சரி, நீ உள்ள தள்ளி நில்லு, நான் இப்ப வந்துடுவேன். அதாச்சி, ஒரு நல்ல இளநீ விட்டுங்க. ஐ, மைக்கே மாமா, கிங்ஸே மாமா வந்தாச்சு. இல்ல, அவன் வர 5 நிமிஷம் ஆமா, போன போட்டோம். இந்த குச்சல ரோடு எப்படி போனா? நடிக்காதீங்க என்ன. இது பவனேஸ்வர் ரோடு தானே? என்னங்க கொன்னுறேன். சோடி பே, குரங்கு பே. நானும் வரேன். சாரி, பவனேஸ்வர் ரோடு எப்படி போறேன்னு தெரியலையே. நானும் வருவேன். என்ன விட்டுட்டு போவாதீங்க. மைக்கே மாமா. வந்துட்டேன். என்னாச்சு? சாரி. குரங்கு, வீட்டுக்கு தானே போவீங்க? வாங்க, வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. நான் வெயில்ல நிக்கேன்னு தெரிஞ்சோ என்னை விட்டுட்டு போறீங்கல்ல, வாங்க. இந்த இளநீ குடி. ஏன் என்னது? யாரோ வந்து போய் தரவே என்ன? கொலை பண்றேன். அப்ப எதுக்கு அழுத? எல்லாம் அந்த குரங்காலதான். குரங்கா? இவ கிங்ஸ்ல தானே குரங்கும்பா. இங்க பாரு, எந்த குரங்கு? அதே கிங்ஸ் குரங்குதான். நான் இப்பதான் போன் அடிச்சான், வந்துட்டு இருக்கானா, கூட்டு போறேன்னு சொன்னான். அதான் என்ன கூட்டு போவலையே. கூட்டு போவலையா? இப்பதான் கார்ல போனாங்க, என்ன கூட்டு போவலையே. இல்ல, அவன் அந்த முக்கில நின்னுட்டு இருக்கான். அது குரங்கு, எங்க வேணாலும் எப்ப வேணாலும் நிக்கும். ஆமா, இப்பதான் கார்ல போனாங்க, என்ன வான்னு கூப்பிடவே இல்ல. நான் வாரேன்னு சொன்னதுக்கு அப்புறமே என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. இல்ல இசை, அவன் டோல் கட்டிட்டுல நிக்கான். நான் இப்ப பார்த்தேன், நான் இப்ப வருவான் பாரு. டோல் கட்டிக்கிட்டியா? அப்ப நான் இப்ப பார்த்தோம்ல. இல்லையா, நான் தான் அவனை பார்த்துட்டேன். அவன் டோல் கட்டிட்டுல நிக்கான். இசை, நம்ம டோல் கட்டுக்கு இந்த சைடு நிக்கமா? அங்க பாரு, அந்த சைடு தான் கிங்ஸ் நிக்கான். டோல் கட்டுக்கு அந்த சைடு. அத நான் சொல்லல, அது குரங்கு, எங்க வேணாலும் எப்படி வேணாலும் நிக்கும். இவன் என்ன ஊர்ல சொல்றான்? அவன் அங்கதான் நிக்கான். அந்த பாரு, அந்த வாரம் பாரு.
என்ன மணிக்கு என்னால வேலையை விட்டுருக்கா? என்னால உட்கார மாட்டேன்னுட்டா. அதான் என்ன அங்க போனேன். அதான் நீ வந்துட்டு போனேன்னு அழுதுகிட்டு இருக்கா. டோல்கேட்டு நின்னேன், தெரிஞ்சாலும் ஒருத்தர் வந்தாரு, பேசிட்டு நின்னேன். அப்புறம் அத்தையெல்லாம் பார்த்தாச்சா அப்படி? அம்மா பார்த்துட்டாங்க. ஏதோ சாப்பிட்டாலே அப்படி அம்மா விட்டு விட்டாங்க. 4 வாய் வாங்கியிருப்பா. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஏண்டி நீங்க கார்ல போகும்போது என்ன கூப்பிடவே இல்ல. இதே தானே சொல்லிக்கிட்டு இருக்கா. கார்ல போனா நான் ஊருக்குள்ள சுத்தலாம் கார் எடுக்க மாட்டேனே. போய் சொல்லாதீங்கன்னு இப்பதானே கார்ல போனீங்க. வேலை நிக்க விடாது வேணாம். சரி வா வீட்டுக்கு போலாம். அப்படியா அந்த எண்ணெய் கூட குடிக்கலாம் பாப்போம். எனக்கு ஒண்ணு வேண்டாம். குடி, மாமா வாங்கி வச்சிருக்காங்கல்ல, குடி. நீ என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க? இவா உறுதியா சொல்றாள, இவ அப்படி சொல்ல மாட்டாள. நீ கார்ல வரலையா? என்ன சொல்லுங்க 2 பேருக்கும்? சரி 2 பேருமே அந்த இறங்குல போங்க, நான் வரேன். ஒண்ணு வேண்டாம். வாங்கிட்டேன் அந்த எண்ணெய் கூட குடிக்கலாம்னு பார்ப்போம். சரி வெயில் ரொம்ப அடிக்குது. இந்த எண்ணெய் மட்டும் குடிச்சிரு, எண்ணெய் சூடாயிரும் உடம்பு. வா குடி. எனக்கு ஒண்ணு வேண்டாம். கொஞ்சம் போல குடிமா, கொஞ்சம் குடிச்சிரு. அப்படிதான் போட. இன்னும் கொஞ்சம் குடிச்சிரு. இன்னும் சாக்காய் நிக்கோ. இசை நீ சொல்ல மாட்டாள, அவளே சொல்றான்னா. நான் நிஜமாதான் சொல்றேன், நீங்க என்ன கார்ல கூட்டு போவல. சரிம்மா சரி, நீ குடி. போதும். எங்க குடிச்சிருக்க? 4 வாய் கூட குடிக்கல. நான் ஃபுல்லா குடி. எனக்கு வேண்டாம். இன்னும் கொஞ்சம் குடிச்சிரு. குடிக்க வைக்கிறதுக்குள்ள படா படுத்துருவல்ல. இல்ல எனக்கு வேண்டாம், நான் வீட்டுக்கு போறேன். சரி பாத்து போ. சரி இந்த எண்ணெய் குடிச்ச மாதிரி இல்ல, நீ குடிச்சிரு. அப்புறம் பார்த்து கூட்டு போ. இல்ல நான் இப்போதான் எண்ணெய் குடிச்சேன், நீ குடிச்சிரு. இன்னொன்னு வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம், புள்ள குடிச்சது தானே போதும், நான் குடிச்சிருக்கேன். நீ அவளை கூட்டி கிளம்பு. சரி இசை வா, பேக்க கொண்டானே முன்ன வச்சு கூட்டு போ. சரி வா. சரி நீ பிற வா வீட்டுக்கு. சரி. இசை இப்படி சொல்ல மாட்டாள. இப்படி நான் 2-3 வாட்டி நான் பாத்துருக்கேன். இதே நீ வீட்டுல சொல்லவே இல்ல. நான் கண்ணால பாக்கல, நான் கண்ணால பார்த்தது இன்னைக்குதான். அதுக்கப்புறம் யாரு எங்க பார்த்தா? கடத்தரப்புலாக்கு இசையை கூட்டிட்டு போயிருந்தோமே. ஆமா, பந்தோஸ்துக்காக ஒரு 4 வண்டி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஆனா நம்ம வண்டிக்கெல்லாம் முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருந்தது. சரி கவின் எங்க கூட வரல. அவன் பைக்ல வந்துட்டு பாதி வழியில வண்டி நிப்பாட்டினான். சரி நிப்பாட்டினவன் சரி ஒரு பிரச்சனை இல்ல, பாலத்துக்கிலோடி போலான்னு சொல்லிட்டு கிங்ஸை பார்த்து சாத்தானா. என்னன்னா இப்பதானே கார்ல போனா அப்படின்னா. ஆனா கார்ல கிங்ஸ் எங்க கூட தான் உட்கார்ந்து இருந்தான். அவனுக்குமா வண்டி தெரியல. அவனும் அப்படிதான் கேட்டான். ஆனா அது யார் வண்டியில போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு தான் கேட்டான். எங்களுக்கும் கொஞ்சம் குழப்பம் தான். ஆனா நடுவழியில காருனால அதுக்கப்புறம் அதை பத்தி பேசல. ஜானனே உடனே வண்டி எடுங்கன்னுட்டான். அதனால அங்க உடனே கிளம்பி வந்துட்டோம். அப்போ வரவன் நோட் பண்ணுதானா என்ன தற்செயலா வரானா தெரியலையே. இன்னும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருந்தோமே, கவினே நான் எல்லாரும். அப்ப கூட பார்த்தோமே. பாத்தியா? ஆனா அப்போ நான் அதை கிங்ஸ் தான் நினைச்சேன். என்னடா ட்ரெஸ் மாத்தி போட்டுட்டு வரானுங்களேன்னு ஒரே குழப்பமா இருந்தது. அப்போ முழு சைஸையும் பாத்தியா? கிங்ஸோட ஜெராக்ஸ் தான். ரெட்டப்ல பிறந்தா இப்படி இருந்திருக்கும். அப்படிதான் இருந்தான். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? சத்தியமா சொல்றேன், நாங்க அப்படி இப்படின்னு பார்த்தாலே நாங்க இதோட 4-5 திருப்பி பார்த்துட்டோமே. ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு, வெட்டியா உட்கார்ந்துருக்கேன். நேரமே போக மாட்டேங்குதே. எல்லாரும் வைக்கட்டு வேலை பார்க்க போயாச்சு. அக்காவும் அம்மாவும் சோறு பொங்க போயாச்சு. செபாக்கு எந்திக்க முடியல, எனக்கு போர் அடிக்குது. என்ன பண்ண? இந்த மண்டை வேற சும்மா இருக்க மாட்டேங்குது. எதையாவது ஒண்ணு பண்ண சொல்லுது. என்ன பண்ணலாம்? இசை, நான் உனக்கு ஒரு இன்பமான செய்தி கொண்டு வந்திருக்கேன். கோத்த கலப்பிட்டு போறாத. நானே வெட்டியா உட்கார்ந்துருக்கேன், எரிச்சல் உட்கார்ந்துருக்கேன். கோத்த கலப்பிட்டு போறாத. இங்க பாரு, எரிச்சல் போய் படபடப்பு வந்துரும். நான் சொல்ல போறத பார்த்தா என்னட்டு சொல்லுத? நான் சொல்லதை கேட்டா உனக்கு எரிச்சலா இருக்காது, படபடப்பா இருக்கும், பயமா இருக்கும், திகிலா இருக்கும். முத விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது படபடப்பா இருக்கா பயமா இருக்கான்னு நான் சொல்லுவேன். சரி, இன்னைக்கு நான் ஒரு உண்மை சம்பவத்தை பார்த்தேன் பத்துக்க. உண்மை சம்பவமா? உண்மை சம்பவத்திலயும் உண்மை சம்பவம். என்னட்டி சொல்லுத? இங்க பார், அதுக்கு சரியான இடமும் இதுதான். நாம ஏற்கனவே காட்டுல தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆமா, அத்தான காட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், தோட்டத்து வீட்டுல. நம்ம பண்ண போறதுக்கு சரியான இடமே இதுதான். என்னட்டி சொல்லிக்கிட்டு இருக்க? இரிசே, நான் கிட்ட வந்து சொல்லுவேன். என்னட்டி சொல்லிக்கிட்டு இருக்க? இசை, நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன வீடியோ? செத்தவங்க கூட பேசலாமா? என்னட்டி சொல்லுத? இந்த வீட்டு ஆம்பளைங்க கண்டுபிடிக்காதெல்லாம் நாம கண்டுபிடிச்சலாம் தெரியுமா? எப்படி? பியாய் கிட்ட உதவி கேட்கலாம்.
வர வைக்க நினைக்கமோ அவங்கள வர வைக்கலாமா? என்னட்டி சொல்லுத? உனக்கு சந்தேகமா இருந்தா நாம வேணா ஒரே ஒரு பேய வர வைப்போமா? என்னட்டி லூசு மாதிரி உலகிட்டு இருக்க? அது எப்படி முடியும்? இப்போ 6 மணி ஆப்போகுது. இப்போ கரெக்டா போனா சரியா இருக்கும். எங்கிட்டி போனோம்? இப்ப இன்னொரு பண்ண வீடு இருக்கா? இன்னொரு தள்ளி ஒரு பண்ண வீடு இருக்கா? ஆமா, காட்டு வழியா போனோம். இப்ப அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க போய் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? என்னட்டி சொல்லுத? ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாப்போம். ஒருவேளை பேய் வந்துச்சு நம்ம ஓடி வந்துருவோம். நீ எதட்டி பார்த்த? சத்தியமா சொல்லுதே, நிஜமா சொல்லுதே. அவைய இப்படித்தான் ஒரு போர்டுல யாருங்க இருக்கா, எனக்கு ஒரு நிமிஷம் வாங்க, நான் கேட்கறத நீங்க சொல்லுவீங்களா, நீங்க கேட்டதெல்லாம் நாங்க செய்யறோம் அப்படின்னு கூப்பிடுதாவ. சரி, இங்க பாரு, அவைய போர்டுல ஒவ்வொன்னா சொல்லுதாவ. சொன்ன உடனே அப்படி அது நான் இங்க இருக்கேன்னு சிம்டம்ஸ் காட்டுது பாத்துக்க. என்னட்டு சொல்ல? ஆமா, நம்ம யார கூப்பிடுதோமோ அவங்களே வராங்க. அவைய இப்படித்தான் சான்சன் சான்சன் கூப்பிட்டாவ. அது வந்துச்சே. ஆமா, எங்க வீட்ல இந்த நாள்ல இந்த ஒரு புதையல் இருக்குது, எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்புன்னு சொன்ன உடனே அது சொல்லி கொடுத்துட்டு போச்சுதே. அது மட்டும் இல்ல, இப்போ இந்த வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு கேட்காத, அது அப்படியே அந்த சான்சன் பேய் சொல்லிச்சு தெரியுமா? நிச்சயமா வாட்டி? சத்தியமா, என் மேல சத்தியமா. அது நம்மள ஒண்ணும் பண்ணாதா? நாம தான அதை கூப்பிட்டுருக்கோம், நம்ம என்ன பண்ணோம்? அது நம்மள எதுவும் பண்ணாதே. ஏட்டி ரேச்சல் இப்படி அம்டி பண்ணிட்டு கிடப்பா. அது வேற இது வேற, அவ வேற, நான் சொல்றது வேற. இது யார கூப்பிட்டாலும் வருமோ? ஆமா, நான் எங்க பாட்டியை கூப்பிட போறேன். உங்க பாட்டி வருவாங்களோ? வருவாங்களாம்லா? சத்தியமா வருவாங்களாம்லா? இங்க பாரு, வேணா எங்க பாட்டியை கூப்பிடும். ஏன்னா எங்க பாட்டி தான் என்ன பார்த்ததே இல்லையா. எங்க அப்பாவுக்கு குழந்தை இல்லைன்னு அந்த துக்கத்திலே செத்து போச்சா. அதான் எங்க பாட்டி கிட்ட நான் வந்துட்டேன்னு சொன்னா அது ஆத்தமா சாந்தி அடைஞ்சிரும்ல. அதுக்கான எங்க பாட்டி நிறைய சொத்து இங்க வச்சுட்டு போயிட்டாங்களா, அதை கேட்கலாம்ல. நீ சொல்லுது நல்லதா இருக்குது, ஆனா அது நம்மள ஒண்ணும் பண்ணதில்ல. இங்க பாரு, ஒண்ணு பண்ணாது, நாம இப்ப போனா சரியா இருக்கும். போகுமா? இத போர்டு கீடுன்னு சொன்ன, அத நானே அதை அப்படியே அச்சு போடலாம வரைஞ்சு வச்சிருக்கேன். நாம அது முன்னாடி போய் நின்னுக்கிட்டு நீங்க யார் இருக்கீங்க இங்க வாங்கன்னு சொல்லி நம்ம கூட்டிட்டோம்னு போதும், யார் வந்திருக்கான்னு நமக்கு சொல்லும். ஆமா இசை, சரி பா போலாம். இப்ப போனா சரியா இருக்கும். இருட்டுக்குள்ள வீட்டுக்கு வந்துடலாம்ல. அது 6 மணி ஆயிட்ட, 8 மணிக்கு தான் அந்த பேய் வரும். சரி டீ போகலாம் வா. இங்க பாரு, 8 மணிக்கு போயிட்டு வீட்டுக்கு சீக்கிரம் ஓடி வந்துருவோனே. ஏன்டி? எனக்கு பயமா இருக்கும்ல. அப்ப ஏன்டி இதெல்லாம் பண்ணுதா? அது பயம் கிடையாது, வரதுக்கு தான் எனக்கு பயம். சரி சரி சீக்கிரம் வா போவோம். ஃபர்ஸ்ட் டைம் பண்றனால நாம ஏன் மொட்டை மாடில போய் பண்ணக்கூடாது? ஏதோ அந்த வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன், வரும்போது இருட்டிட்டுனா பயமா இருக்கும்ல. மொட்டை மாடினா நம்ம ஏதாவது ஒரு பேய்கிட்ட மாட்டினாலும் இத்தனை பேர் இருக்க, அவன் நம்மள காப்பாத்திடுவா. அதுக்கு தான் சொல்லுதேன். நீ சொல்லத பார்த்தா நிஜமாவே பேய் வரும் போலுக்க. அப்ப நான் என்ன பொய்யா சொல்லுதேன்? நிஜமா அவிய காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு யாரு இருக்கான்னு கேட்காவே, அது வந்துச்சே, நான் பார்த்தேனே. எங்க பார்த்த? தரமாமா போன்ல பார்த்தேன். தரமாமா பத்திரமா வச்சுக்கன்னு சொல்லிட்டு போனாவ. சரி சும்மா தானே இருக்கேன்னு எடுத்து பார்த்தேன். சரி, அதுலதான் இதெல்லாம் வந்துச்சு. சீக்கிரம் வா, மொட்டை மாடிக்கு போலாம். சரி டி. எப்படி வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா ஒளிச்சு வச்சுட்டு ஓடி வந்துருவோம். ஒளிச்சு வச்சா பேய் வராதோ? அது ஒளிச்சு வச்சா பேய் வராது. சரி வா, ட்ரை பண்ணலாம். பொம்மை மாவை கூப்பிட்டு பாப்போமா? எங்க அம்மாவையா? எங்க அம்மா வருவாங்களா? நான் எங்க பாட்டியை கூப்பிட போறேன். உங்க அம்மா வரமாட்டாங்களாங்கோ? பிள்ளைய பக்கத்து கையிலுக்கு ஆசை இருக்காதாங்கோ? எங்க அம்மா வருவாங்களா? எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா வருவாங்களா? உனக்கு உங்க அம்மா பார்க்கணும் போல இருக்கோ? எங்க அம்மா எங்க அம்மா உங்க அம்மா வேணா கூப்பிட்டு பாப்போமா? எங்க பாட்டி வேண்டாம், உங்க அம்மா கூப்பிடுவோமா? நீ நிஜமா வாட்டி சொல்ற? கூப்பிட்டா வருவாங்களாட்டி? செத்தவங்க வருவாங்களாட்டி? இங்க பாரு வருவாங்க, நம்ம கூப்பிட்டு பாப்போம். எங்க அம்மா பார்க்கட்ட கூட பரவாயில்லாட்டி எங்க அம்மா குரலையாவது நான் கேட்கணும். எங்க அம்மா என்ன சின்ன வயசுல தவிக்க விட்டுட்டு போயிட்டு, எல்லாரும் அம்மா கிட்டதான் வளர்ந்துருப்பாங்க. நான் மட்டும் எங்க அம்மா கிட்ட வளரல.
எங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. எங்க அம்மா வாசனை எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. எல்லாருக்கும் அம்மா இருக்கு, எனக்கு மட்டும் இல்ல. சரி சரி, அல்வா தானே, நம்ம போய் உங்க அம்மாவை கூப்பிடலாம். சரியா? சீக்கிரம் வாட்டி எங்க அம்மாவை கூப்பிடுவோம். சரியா? எங்க அம்மா குரல கேட்டா கூட எனக்கு போதும். எங்க அம்மா என்னை இசைன்னு கூப்பிட்டா கூட போதும். சரி, அழுவாத. அம்மா இல்லாம வளர்ந்துருக்கல. ஆமாட்டி. சரி, நம்ம உங்க அம்மா வர வைக்கலாம். சரியா? உங்க அம்மா கிட்ட கேளு, நீங்க என்ன பாருங்க, என்ன தொடுங்க, என் கூட இருங்கன்னு சொல்லி கேப்பா வேணா. ஏன்னா அவங்க அம்மா பத்தியா அதான். நான் எங்க அம்மா கூப்பிடுவேன். சீக்கிரம் வாட்டி, சீக்கிரம் வா. எங்க அம்மாவை கூப்பிடணும். அதுக்கு நான் ஓடி வந்துட்டேன். சீக்கிரம் வா. அந்த மேப் எல்லாம் கட்டி வச்சுட்டேன். சீக்கிரம் வா. யாருக்கும் தெரியாம போவோம். சரி, ஆனா அந்த சாரன் பையன் இங்கதான் நின்னுகிட்டு இருந்தான். அவனுக்கு தெரியாம போகணும். சீக்கிரம் வா. அது மாமாட்டி. உனக்கு மாமா, எனக்கு குழந்தை தானே. வா. அவனுக்கு நான் இவ்வளவு மரியாதை கொடுக்கறதே போதும். வா. இங்க பாரு, ஆரியா மாமா. அவன் பார்த்த வேலைக்கு நான் இவ்வளவு மரியாதை கொடுக்கறதே பெரிய விஷயம். இங்க பாரு, அது என் மாமா. அதான் மறுபடியும் சொல்றேன். உனக்கு மாமா, எனக்கு குழந்தை. குழந்தைன்னு எனக்கு தெரியுமா? புள்ளன்னு அர்த்தம். ஓ சரி, யாராவது இருக்காங்கன்னு பாப்போம். வா. அப்படி மும்பரமா எங்க போறா ரெண்டியரும்? தங்கப்புல என்ன எங்க போன மாதிரி இருக்குது? மாமா, என்னம்மா? நீங்க எங்க அம்மாவை பாத்திருக்கீங்களா? இல்லம்மா, ஆனா உன்னே மாதிரி இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களும் பார்க்கலையோ? இல்லம்மா, பார்க்கல. சரி. உங்க அம்மா ஞாபகமா இருக்கோ? ஆமா. இங்க பாரு, உனக்கு அம்மா மாதிரி இருக்கணும் தானே. இன்னிலிருந்து நான் இருக்கேன். மாமா, நான் உனக்கு அம்மா மாதிரி இருக்கேன். சரியா? சரிங்க மாமா. சரி மாமா, நான் கூப்பிடுறேன். நான் போயிட்டு வரேன். சரிம்மா. பாவம், நான் அது அம்மா அப்பா கூட வளர்ந்தேன். யார் கூடயுமே வளரல. எப்படி இருக்கும்? நிஜமாவே தான், நான் பேருக்கு சொல்லல. நிஜமா சொல்றேன், உனக்கு அம்மாவா இருப்ப. சீக்கிரம் வா. இதுதான் சரியான நேரம். 8 மணி ஆயிட்டு. இப்ப நம்ம மொட்டை மாடிக்கு போனோம்னா சரியா இருக்கும். இந்த வீட்டுல பெரிய மாமாலாம் இருக்காங்க தெரியும். தரமாமா கூட இந்த வீட்டுல இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அப்படிதான் எப்படி நாம போறது மொட்டை மாடிக்கு. ஆனா அந்த வீட்டுல எல்லாரும் என்ன தேடிட்டு இருப்பாங்களே. இந்த பார், நீ ஒண்ணு தேடிட்டு வரணும், இல்ல அந்த வீட்டுல தான் இருப்பேன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா சுத்தி வேலி அடைச்சாச்சு. நாம இதை தாண்டி எங்கேயும் போக முடியாதுன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால தைரியமா நம்மள உலா விட்டுருக்காங்க. இங்க பார், இப்ப நம்ம நேரா மொட்டை மாடிக்கு போறோம். ஓகே, நீ நேரா மொட்டை மாடிக்கு போ. நான் வரைஞ்சு வச்சிருக்கேனே சைத்தான் போடு, அதை எடுத்துட்டு வரேன். சரி டி. நம்ம வீட்டுல இவ்ளோ பெரிய மொட்டை மாடி இருக்குதா? அத்தி, இந்த ரூம் பார்த்தாலே பயமா இருக்க. அத்தி, என்னது டீரே? இதான் பேய் போடு. இதுல வச்சுதான் நம்ம இத கூப்பிடணும். ஆமா, இத வச்சுதான் நம்ம அவில கூப்பிடணும். சரி, உட்காரு. இத கீழே வச்சு தாயத்தை உருட்டி கரெக்டா பொம்மி தானே, பொம்மிமா அப்படிங்கிற பேர்ல வச்சு கூப்பிடணும். கூப்பிடுவோமா? எட்டி, அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது செக் பண்ணி பாப்போமா? வேற யார கூப்பிட? இந்த வீட்டுல ஏதாவது பொல்லாத ஆவிகள் ஏதாவது இருக்கான்னு கேப்போமா? அப்படி சொல்லுதியோ? ஆமாட்டி. சரி சரி, உட்காரு. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் பேய வர வைக்கிறதுக்கு சில விஷயங்களை செய்யணுமா? என்ன செய்யணும்? அதாவது வான மண்டலங்கள் இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு எங்களோடு இருங்கன்னு சொல்லி சொல்லணுமா? ஆமா. பாத்தி, பயப்படாத. சரி சரி, சொல்லுவோமா? வான மண்டலங்களில் இருக்கிற, வான மண்டலங்களில் இருக்கிற. இவ்வளவுதான். அப்புறம் இரு, நான் ஒன்னு சொல்லுவேன், அதுபடி செய்யணும்னு. அப்படி சொன்ன பியாய் வரமாட்டே. எப்படி வரும் மட்டும் பாரு. இங்க யாராவது இருக்கீங்களா? என்னமோ விருந்துக்கு வாங்கன்னு கூட்டிட்டு இருக்க. இரு, முத இந்த சிண்டம்ஸ் கொண்டு வச்சதுக்கே அது இங்க வந்திருக்குமா? ஆமா. இங்க ஏதாவது இருக்கீங்களா? நாங்க உங்களை கூப்பிட போறோம். நீங்க இங்க இருந்தா எங்களுக்கு சிண்டம்ஸ் காட்டுங்க. இங்க யார் இருக்கா? நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? என்னட்டி பேய்கிட்ட சரிசமா பேசிட்டு இருக்க? இரு இரு, முத இருக்கான்னு தெரிஞ்சுக்கிடுவோம். சரி,